ஜேம்ஸ் பிராட்லியோடைய மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஜேம்ஸ் பிராட்லி ஒரு இங்கிலீஷ் அஸ்ட்ரானமர் அண்ட் பிரீஸ்ட். இவர் 1692 செப்டம்பரில் இங்கிலாந்துடைய கிளாஸ்டர்ஷரில் இருக்கிற ஷெர்போனில் பிறந்தாங்க. இவர் கரெக்டாக 1725ஆம் ஆண்டிலிருந்தே சாமுவல் மாலினியோ அப்படின்ற ஒரு அமேச்சர் அஸ்ட்ரானமர் கூட இணைஞ்சு ஸ்டெல்லார் பேரலாக்ஸ், அதாவது நட்சத்திர இடமாறுபாட்டை கண்டறியக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. அதாவது பூமியானது தன்னைத்தானே சுழன்று கொண்டே சூரியனை சுற்றி வருது. இதனால பூமியிலிருந்து நட்சத்திரங்களை பார்க்கும்போது நட்சத்திரங்கள் இடம் மாறுபாடு அடைகிறத காண முடியும். இதுதான் ஸ்டெல்லார் பேரலாக்ஸ். உதாரணமாக இப்போ இந்த ஒரு விரலை நட்சத்திரமாக நினச்சிக்கோங்க. உங்களுடைய விரலை எடுத்து 2 கண்களுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு இடத்துல உங்களுடைய இடது பக்கம் கண் இருக்கக்கூடிய இடத்துல பூமி இருக்கிறதா நினச்சிக்குவோம். அதனால் வலது கண்ணை மூடிட்டு இடது கண்ணால் உங்களுடைய விரலை பாருங்கள். அப்போ உங்களுடைய விரல் வலது பக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ பூமியானது மெல்ல மெல்ல நகர்ந்து வலது பக்கம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்குவோம். இப்போ இடது கண்ணை மூடிட்டு வலது கண்ணால் உங்களுடைய விரலை பாருங்கள். உங்களுடைய விரல் இடது பக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த விரல் இடம் மாறுபாடு அடைஞ்சது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய பார்வை தான் இடம் மாறி இருக்கு. ஸோ நம்ம பார்க்கும் பார்வையிலிருந்து அந்த விரலை பார்க்கும்போது இந்த விரல் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிற மாதிரி தெரியும். இதுவே பூமியிலிருந்து நட்சத்திரங்களை பார்க்கும்போது பூமியானது நகர்றனால நட்சத்திரங்கள் இடம் மாறி போற மாதிரி தெரியும். இதுதான் ஸ்டெல்லார் பேரலாக்ஸ் அப்படின்றது. இந்த ஸ்டெல்லார் பேரலாக்ஸை டிடெக்ட் பண்றதுக்காக கேமா டிராகோனிஸ் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தை இவங்க 2 பேரும் அவதானிக்க தொடங்கியிருந்தாங்க. கேமா டிராகோனிஸ் அப்படின்றது ரொம்பவும் பிரகாசமான ஒரு நட்சத்திரம். இது இங்கிலாந்துல இருந்து பார்க்கும்போது நேரா தலைக்கு மேல இருக்கிற மாதிரி தெரியும். இதனால தான் கேமா டிராகோனிஸை அடிப்படையாக வச்சு ஸ்டெல்லார் பேரலாக்ஸை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஜேம்ஸ் பிராட்லியும் சாமுவல் மாலினியும் முயற்சி செஞ்சு வந்தாங்க. இவங்க தொடர்ந்து பல மாதங்கள் அந்த ஒரு கேமா டிராகோனிஸ் அப்படின்ற அந்த ஒரு நட்சத்திரத்தை அவதானிச்சு வந்தாங்க. ஆனால் பல மாதங்களுக்கு பிறகும் கூட அந்த கேமா டிராகோனிஸ் அப்படின்ற ஸ்டார், அந்த ஒரு நட்சத்திரத்தினுடைய இட மாறுபாட்டை இவங்களால கண்டறிய முடியல. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பொதுவாகவே பூமியிலிருந்து நட்சத்திரங்கள் எல்லாமே வெகு தொலைவில் இருக்கு. அதனால நம்ம பூமியிலிருந்து நட்சத்திரங்களை பார்க்கும்போது நட்சத்திரங்கள் இடமாறுபாடு அடைஞ்சாலும் அதை நம்மளால் வெறும் கண்ணால் பார்த்து கண்டறிய முடியாது. உதாரணமாக இப்போ நம்ம இதே மறுபடியும் இந்த விரலை 2 கண்களுக்கு நடுவில் வச்சு நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இது இடம் மாறுறதை நம்மளால் பார்க்க முடியும். எதனாலன்னா, இது ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்கறனால. இப்போ அதே உங்களுடைய விரலை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கண்ணை மூடிட்டு அந்த ஒரு விரலை பாருங்கள். அதுக்கப்புறம் கையெடுத்துட்டு மறு கண்ணை மூடிட்டு வேற ஒரு கண்ணால் அந்த ஒரு விரலை பாருங்க. அந்த இடம் மாறுபாடு அடைஞ்சது கொஞ்சமாக தான் அடைஞ்ச மாதிரி தெரியும். இங்கே வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப பெருசாக வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு போன மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் தூரமாக நீங்கள் உங்களுடைய விரலை வச்சு பார்க்கும்போது அது அந்தளவுக்கு அவ்வளோ தூரம் இடம் மாறுபட்ட மாதிரி நமக்கு தெரியாது. இதே மாதிரி இப்போ 100 மீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பொருளை பாருங்கள். அந்த பொருளை நீங்கள் ஃபஸ்ட்டு இடது கண்ணால் பாருங்கள். அதுக்கப்புறம் வலது கண்ணால் பாருங்கள். எப்படி பார்த்தாலும் அது இடம் மாறுபாடு அடைஞ்சதா தெரியவே தெரியாது. அது அப்படியே அதே இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ அதுதான் இங்கே நடந்த பிரச்சனையும் கூட. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க. அப்படி நடந்து போகும்போது 2 பக்கமும் மரங்கள் இருக்குன்னா மரங்கள் எல்லாமே அப்படியே உங்களுக்கு பின்னாடி போகிற மாதிரி தெரியும். இதே இப்படியே நீங்கள் நடந்து போயிட்டு மரங்களை பார்த்துட்டே போங்க. அதுக்கப்புறம் மேலே வானத்தை பாருங்கள். வானத்தில் சூரியனோ சந்திரனோ இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சூரியனோ சந்திரனோ பின்னாடி போகிற மாதிரி தெரியாது. நீங்கள் என்னதான் முன்னாடி வேகமாக ஓடினாலும் அல்லது ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனால் கூட அந்த சந்திரனாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் எதுவுமே அவ்வளோ வேகமாக பின்னோக்கி போன மாதிரி தெரியாது. நம்ம கூடவே வர்ற மாதிரி தெரியும். ஸோ அதனுடைய இடம் மாறாது. இது எதனாலன்னா அது ரொம்ப தூரம் இருக்கிறனால தான். அப்போ சூரியன் சந்திரன் இதையே நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம நடந்து போனால் அது நம்ம கூடவே வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ எப்படி நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரனை விட ரொம்ப வெகு தொலைவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நட்சத்திரங்களை எப்படி நம்மளால் வெறும் கண்ணால்
அது இடம் மாறுபாட்டு அடைகிறத காண முடியும். ஸோ இந்த பிரச்சனை தான் ஜேம்ஸ் பிராட்லிக்கும் சாமுவல் மாலினியூக்கும் இருந்தது. ஸோ இந்த பிரச்சனையோடவே தொடர்ந்து அவங்க அந்த கேமா ட்ரக்கோனிஸ் அப்படின்ற அந்த நட்சத்திரத்தை அவதானித்து வந்தாங்க. இதுக்கிடையில் 3 வருடங்களும் கடந்தது. 1728ஆம் ஆண்டு ஏப்ரல் 13 அன்னைக்கு சாமுவல் மாலினியூ வந்து கிட்டத்தட்ட அவருடைய 38 வயசுலேயே அவர் வந்து சின்ன வயசுலேயே அவர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அவர் இறந்து போனதுக்கப்புறமா ஜேம்ஸ் பிராட்லி மட்டும் அந்த கேமா ட்ரக்கோனிஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாரை தொடர்ச்சியாக அப்சர்வ் பண்ணி வந்தாங்க. அப்போ அவர் வந்து ஸ்டெல்லார் பேரலாக்ஸ் அப்படின்ற அந்த நட்சத்திரத்தினுடைய இட மாறுபாட்டை அவர் கண்டறியல. ஆனால் அதே சமயம் அதை கண்டறியலைன்னா அப்படின்னா கூட இவர் வந்து வேற ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அதாவது அந்த ஒரு கேமா ட்ரக்கோனிஸ் அப்படின்ற அந்த ஒரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளியானது அந்த லைட்டு வந்து கொஞ்சம் பிறழ்ச்சி அடைஞ்சு பூமியை அடையுது அப்படின்றத ஜேம்ஸ் பிராட்லி வந்து கண்டறிஞ்சாங்க. இதை இவர் 3 வருடம் வந்து அதே கேமா ட்ரக்கோனிஸ் அப்படின்ற நட்சத்திரத்தை தொடர்ச்சியாக வந்து அவதானிச்சனால இந்த ஒரு விஷயத்தை வந்து இவர் கண்டறிஞ்சாங்க. இப்போ இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதுதான் வந்து பூமி அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த ஒரு இடம் தான் இங்கிலாந்து அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இருக்கிற சைடில் வந்து சூரியன் இருக்குது. அப்போ சூரியன் வந்து இந்த பக்கம் தான் விழும். அப்போ இந்த பக்கம் இருட்டாக இருக்கும். இந்த பக்கம் இருட்டாக இருக்கிறனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய வானத்தில் அந்த கேமா ட்ரக்கோனிஸ் அப்படின்ற நட்சத்திரம் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்து பார்க்குறாங்க. இப்போ பூமி சுற்றிட்டே இருக்கிறனால நட்சத்திரம் அங்கேயே தான் இருக்கும். இது வந்து பகல் ஆயிரும். ஏன்னா இங்கிலாந்து இந்த பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் சுற்றி மறுபடியும் இதே இடத்துக்கு வரும்போது அதே இடத்துல தான் நட்சத்திரம் இருக்கும். ஆனால் இந்த சுற்றி அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அதே இடத்துல இருந்தாலும் இப்படி சுற்றும் போது இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டே தான் சுற்றும். ஸோ நகர்ந்துட்டே சுற்றுறனால நட்சத்திரம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நகரும்போது அதே இடத்துல நட்சத்திரம் இருக்கும். ஆனால் பூமி நகர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ பூமியிலேருந்து பார்க்கும்போது நட்சத்திரம் வேறு இடத்துல இருக்கிற மாதிரி தெரியணும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வெகு தொலைவில் இருக்கிறனால அந்த ஒரு விஷயத்தை இவங்களால் டிடெக்ட் பண்ண முடியல. ஆனால் அதே சமயம் வேற ஒரு விஷயத்தை இவர் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. அதுதான் அந்த ஒரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளியானது பிறழ்ச்சி அடைஞ்சு இந்த ஒரு பூமியை வந்தடையுது அப்படின்னு ஜேம்ஸ் பிராட்லி கண்டறிஞ்சாங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து மேற்கொண்ட ஆய்வுகளையும் மேற்கொண்டாங்க. இந்த பிறழ்ச்சி அடைஞ்சு பூமியை வந்தடையுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இதுக்கு ஒரு உதாரணம். இப்போ மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்க. காற்றெல்லாம் எதுவுமே வீசலை. இப்போ மழை மட்டும் பெஞ்சிட்ருக்கு. அது நேராக மழை துளிகள் வந்து பூமியை நேராக வந்து அடையுது. இப்போ நீங்கள் வந்து கொடையை எடுத்துட்டு அந்த மலையில் நிற்கும்போது கொடையில் வந்து நேராக மழை துளி வந்து விழும். ஸோ வேறு எந்த பக்கமும் விழாது. நேராக கொடையில் விழுந்து அதுக்கப்புறம் வந்து கொடையிலேருந்து கீழே போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நிற்கிறனால அந்த மலை துளி நேராக விழும். இப்போ நீங்கள் அப்படியே அந்த மலையில் நகர ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ அந்த கொடையை வச்சுட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா மலை துளி நேராக தான் விழுவுது. ஆனால் அது நேராக விழுந்தாலும் நீங்கள் நகர்றனால உங்கள் மேலே சாரல் அடிக்கிற மாதிரி தோணும். ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, மலை துளி வந்து அப்படி திரும்பி உங்களை வந்து அடிக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் மழை விழும்போது நீங்கள் நகர்றீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நகர்றனால அந்த மலை துளி வந்து உங்கள் மேலே அடிக்குது. இதுவே நீங்கள் வேகமாக ஓடுனா இன்னும் அதிகமாக மலை துளியானது உங்கள் மேலே படும். ஸோ நீங்கள் நின்று இருந்தால் மலை துளி நேராக கொடையில் விழும். கொஞ்சம் நடந்தால் உங்கள் மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மலை துளி வந்து சாரல் மாதிரி விழும். அதுவே நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த சாரல் வந்து அதிகரித்து நீங்கள் நனையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு மலை துளியை நீங்கள் நட்சத்திரத்தினுடைய ஒளியாக நினச்சிக்கோங்க. உங்களை நீங்கள் வந்து பூமியாக நினச்சிக்கோங்க. இப்போ பூமி ஒரே இடத்துல இருந்தால் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளியானது பிறழ்ச்சி அடையாது, நேராக வரும். ஆனால் பூமி நகர்றனால தான் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளியானது இப்படி மலைத்துளி மாதிரி பிறழ்ச்சி அடைஞ்சு பூமியை வந்து அடையுது அப்படின்றத தான் ஜேம்ஸ் பிராட்லி வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இதை வச்சு என்னதான் வந்து அந்த நட்சத்திரங்களினுடைய ஸ்டெல்லார் பேரலாக்ஸை இவரால் டிடெக்ட் பண்ண முடியலனாலும் அந்த ஸ்டாருடைய லைட் வந்து அப்பேரண்ட் ஆகி வருது, அது வந்து பிறழ்ச்சி அடைஞ்சு வருது அப்படின்றத இவர் டிடெக்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு விஷயம் பிறழ்ச்சி அடைஞ்சு வருது அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இருக்கக்கூடிய நிலை வந்து நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னா. ஸோ அதை ஜேம்ஸ் பிராட்லி வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ முன்னோர்கள் சொன்ன மாதிரியே பூமியானது தன்னைத்தானே சுழன்று கொண்டே சூரியனை சுற்றி வருது. ஸோ பூமியானது நகர்ந்துட்டு தான் இருக்குது, பூமி ஒரே இடத்துல இல்லை அப்படின்றத ஜேம்ஸ் பிராட்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து
அபரேஷன் ஆஃப் லைட் அப்படின்றது, அதாவது ஒளியினுடைய பிறழ்ச்சி. ஸோ இதை ஜேம்ஸ் பிராட்லி வந்து கேமா ட்ரக்கோனிஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாரை அப்சர்வ் பண்ணதன் மூலமாக கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறம் இவர் இதை 1728ஆம் ஆண்டு கண்டறிஞ்சிருந்தாலும் 1729ஆம் ஆண்டு இவர் இதை ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன், இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கிறது, அதனுடைய மீட்டிங்கில் இவர் இதை வந்து வெளிப்படுத்தினாங்க. மேலும் இவர் வந்து an account of a new discovered motion of the fixed stars அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதி வெளியிட்டாங்க. ஸோ 1729ஆம் ஆண்டு இந்த ஒரு நிகழ்வை இவர் வந்து விளக்கினாங்க. அதுக்கப்புறமாவும் தொடர்ச்சியாக ஜேம்ஸ் பிராட்லி வந்து வானத்தை அவதானித்து வந்தாங்க. அப்போ இவர் அவதானிக்கும் போது அதே நட்சத்திரம் வந்து கொஞ்சம் வந்து ஆடுற மாதிரி ஜேம்ஸ் பிராட்லிக்கு தெரிஞ்சுது. அதாவது நட்சத்திரம் வந்து ஆடுற மாதிரி இவருக்கு தெரிஞ்சுது. நட்சத்திரம் ஆடுது அப்படின்னா உண்மையில நட்சத்திரம் ஆடுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது, நம்மளுடைய பூமி தான் வந்து கொஞ்சம் டில்ட் ஆகுது அப்படின்னு ஜேம்ஸ் பிராட்லி உணர்ந்தாங்க. ஆனால் இப்போ இதை கணித ரீதியாக வந்து உறுதிப்படுத்தணும். அதுக்காக இவர் வந்து அடுத்த பல ஆண்டுகள் பூமியினுடைய இந்த இயக்கம் அது வந்து வெறும் தன்னைத்தானே சுழன்று கொண்டே நகர்ந்துக்கிட்டே மட்டும் இருக்குதா, அல்லது பூமியில் வேற ஒரு இயக்கமும் இருக்கா அப்படின்னு கண்டறியணும் அப்படின்னு ஜேம்ஸ் பிராட்லி வந்து முடிவு செஞ்சாங்க. அதாவது பூமி தன்னைத்தானே சுழல்றது இது ஒரு இயக்கம், பூமி தன்னைத்தானே சுழன்று கொண்டே சூரியனை சுற்றி வர்றதுக்காக நகர்றது, ஸோ அது ஒரு இயக்கம். இது வந்து 2 இயக்கம். இந்த 2 இயக்கம் மட்டும்தான் இருக்கா அல்லது இன்னொரு இயக்கமும் இருக்கா அப்படின்றத கண்டறியறதுக்கு தான் ஜேம்ஸ் பிராட்லி வந்து இந்த ஒரு அவதானிப்பை தொடர்ந்து பண்ண தொடங்கியிருந்தாங்க. அதாவது இவர் வந்து நட்சத்திரத்தை பார்க்கும்போது சில நட்சத்திரம் வந்து அப்படியே கொஞ்சம் ஆடுற மாதிரி தெரிஞ்சது. இப்போ எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய பூமி தன்னைத்தானே சுழலும் போது சூரியன் வந்து கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறைகிற மாதிரி தெரியுதோ, அதே மாதிரி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வந்து கொஞ்சம் ஆடுது. இப்போ சூரியன் கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறைகிறதுக்கு காரணம் பூமியானது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுத்துது, அதனால. அப்போ அதே மாதிரி நட்சத்திரம் ஆடுது அப்படின்னா அதுக்கு காரணம் நட்சத்திரம் ஆடுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது, பூமி தான் ஆடுது அப்படின்னு ஜேம்ஸ் பிராட்லி வந்து நினச்சாங்க. ஸோ ஒரு ஸ்மால் சர்க்கிள் மாதிரி ஒன்று போடுது அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் பிராட்லி நினச்சாங்க. இப்போ அதை தான் கண்டறியணும் அப்படின்னு பல ஆண்டுகள் இவர் வந்து ஸ்டார்ஸை அப்சர்வ் பண்ணி வந்தாங்க. இதுக்கிடையில் 1742ஆம் ஆண்டு எட்மண்ட் ஹாலி அப்படின்ற ஒரு அஸ்ட்ரானமர், இங்கிலீஷ் அஸ்ட்ரானமர் இறந்து போனாங்க. அவர் வந்து அப்போதைய அஸ்ட்ரானமர் ராயலாக இருந்தாங்க. அஸ்ட்ரானமர் ராயல் அப்படின்னா என்னென்னா அரசாங்கத்துக்கு வானியல் சார்ந்த தகவல்களை கொடுக்கறது, வானியல் சார்ந்த ஆலோசனைகள் வந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு தான் அஸ்ட்ரானமர் ராயல். அந்த பொறுப்பில் ரொம்ப தலை சிறந்த வானியலாளர்கள் தான் நியமிக்கப்படுவாங்க. அது மாதிரி எட்மண்ட் ஹாலி நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவர் 1742ஆம் ஆண்டு இறந்த பிறகு இவர் ஜேம்ஸ் பிராட்லி வந்து அந்த அஸ்ட்ரானமர் ராயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ குறிப்பாக 3rd அஸ்ட்ரானமர் ராயல், ஏன்னா இவருக்கு முன்னாடி எட்மண்ட் ஹாலி 2nd அஸ்ட்ரானமர் ராயலாக இருந்தாங்க. அவருக்கு முன்னாடி ஜான் ஃப்ளாம்ஸ்டீட் அப்படின்ற இன்னொரு வானியலாளர் 1st அஸ்ட்ரானமர் ராயலாக இருந்தாங்க. ஸோ இவர் வந்து 3rd அஸ்ட்ரானமர் ராயல். இதுக்கப்புறமாவும் தொடர்ச்சியாக அவர் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1748ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிராட்லி வந்து நியூட்டேஷன் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து முன்மொழிஞ்சாங்க. அதாவது பூமியானது தன்னைத்தானே சுழலுது, சூரியனையும் சுற்றி வருது, இதை தாண்டி இன்னொரு இயக்கம் இருக்குது. அதுதான் என்னன்னா பூமியினுடைய மேற்பகுதி அது மட்டும் வந்து கொஞ்சமாக வந்து அப்படியே நகருது. அது வந்து நகர்றதுக்கு சந்திரன், அதாவது நம்மளுடைய நிலா, அந்த நிலாவினுடைய ஈர்ப்பு விசை தான் காரணம். எப்படி நிலாவினுடைய ஈர்ப்பு விசைனால கடல்ல அலைகள் எழும்புதோ அதே மாதிரி தான் அந்த நிலாவினுடைய ஈர்ப்பு விசை காரணமாக பூமியினுடைய மேற்பகுதி அது வந்து கொஞ்சமாக வந்து சின்ன வட்டம் எக்ஸ்ட்ராவாக போடுது அப்படின்றத ஜேம்ஸ் பிராட்லி கண்டறிஞ்சாங்க. அதுதான் நியூட்டேஷன் அப்படின்றது. இது வந்து நியூட்டேஷன் ஆஃப் எர்த் ஆக்சஸ் அப்படின்னு, அதாவது பூமியினுடைய அச்சில் நியூட்டேஷன் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ பூமியினுடைய அச்சில் தன்னைத்தானே பூமி சுழன்று வந்தாலும் அதே சமயம் அந்த அச்சில் இருக்கும்போதே எக்ஸ்ட்ராவாக ஒரு சுழலுது. இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பம்பரம் சுற்றுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. பம்பரம் சுற்றும் போது பம்பரம் வந்து ஒரே மாதிரி தான் அப்படி சுழன்று கொண்டே இருக்கும். இப்படி சுழலும் போது அதனுடைய மேற்பகுதி மட்டும் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே வந்து இன்னொரு வட்டம் எக்ஸ்ட்ராவாக போடுற மாதிரி இருக்கும். இதை உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த பம்பரத்தை நீங்கள் வந்து கீழே வந்து சுத்த விட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. பம்பரம் சுழன்று முடியக்கூடிய நேரத்தில் அப்படியே பம்பரம் விழுற மாதிரி போகும், இப்படி இந்த பக்கம்னு ஆடும். அப்போ
அந்த பம்பரம் வந்து தன்னைத்தானே சுழலுதான், சுழன்று கொண்டே இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வட்டமும் இப்படி போடுது. அந்த மாதிரியான ஒரு வட்டம் தான் நியூட்டேஷன் அப்படின்றது. இதே மாதிரி தான் பூமியும் வந்து இப்படி டில்ட் ஆகுது அப்படின்றத ஜேம்ஸ் பிராட்லி வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கு காரணம் சந்திரனுடைய ஈர்ப்பு விசை அப்படின்னும் கண்டறிஞ்சாங்க. அதை கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு முறை இப்படி வந்து சுற்றுறதுக்கு, அதாவது நீங்கள் பம்பரமே வச்சுக்கோங்க, அது ஃபாஸ்ட்டாக சுழலும். ஆனால் அதே சமயம் அது நிற்கும் போதும் ஃபாஸ்ட்டாக தான் சுழன்று கொண்டே இருக்கும். ஆனால் அதே சமயம் இப்படி ஒரு சின்ன ஒரு வட்டம் அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி போடக்கூடிய வட்டம் வந்து, அதாவது நீங்கள் எப்படி பாருங்கள், இப்படி போடக்கூடிய வட்டம் வந்து மெதுவாக இருக்கும். ஆனால் அதே சமயம் பம்பரம் சுற்றக்கூடிய அந்த ஒரு வேகம் வந்து அது ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பூமி தன்னைத்தானே சுழல்றதுக்கு, ஒரு முறை சுழல்றதுக்கு 24 மணி நேரம் ஆனால் கூட அது வந்து இப்படி சுற்றுறதுக்கு நான் சொன்ன அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த நியூட்டேஷன் அப்படின்ற அந்த ஒரு சர்க்கிள் அது வந்து பண்ணுறதுக்கு 18 ஆண்டுகள் ஆகுது. கரெக்டாக சொல்லணும்னா 18 ஆண்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 219 நாள். ஸோ 18.6 அந்த வருடங்கள் வந்து ஆகுது இந்த ஒரு நியூட்டேஷன் அப்படின்ற அந்த ஒரு வட்டம் போடுறதுக்கு அப்படின்றத ஜேம்ஸ் பிராட்லி கண்டறிஞ்சாங்க. இதனால தான் 1728 இதை இவர் பார்க்க ஆரம்பித்தாலும் 1748ஆம் ஆண்டு தான் இதை இவர் உறுதிப்படுத்தினாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மிக முக்கியமான பங்களிப்புகள். எதனாலன்னா பூமி நகருது அப்படின்றத சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அபரேஷன் ஆஃப் லைட் அப்படின்றது காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த அபரேஷன் ஆஃப் லைட்டை வச்சு ஜேம்ஸ் பிராட்லி வந்து ஒளிக்கு வந்து வேகம் இருக்குது அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஒளிக்கு வேகம் இருக்கிறனால தான் அது பிறழ்ச்சி அடையுது. அதுக்கு ஒரு வேகத்துக்கு எல்லை இருக்குது, வேகத்துக்கு எல்லை இல்லை. ஒளிக்கு வேகமே இல்லை, அது வந்து எல்லையற்றது அப்படின்னா அது பிறழ்ச்சி எல்லாம் அடையாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிக்கும் அப்படின்றத ஜேம்ஸ் பிராட்லி வந்து கண்டறிஞ்சு ஒளியினுடைய வேகத்தையும் இவர் வந்து கணிச்சாங்க. அதை எப்படி கணிச்சாங்கன்னா, சூரியனுடைய ஒளி வந்து நம்மளுடைய பூமியை வந்தடைகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 8 நிமிஷம் 12 செகண்ட் ஆகுது அப்படின்னு இவர் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. ஸோ இவர் கண்டறிஞ்சிருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து சின்ன டிஃபரன்ஸ் தான். இதை விட இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு செகண்டுக்கு 3,10,000 அப்படின்ற அந்த ஒரு ஸ்பீடில் ஒரு செகண்டுக்கு லைட் நகரும் அப்படின்றத இவர் சொன்னாங்க. ஆனால் ஒரிஜினல் என்னன்னா 2,99,700 சம்திங். ஸோ அதுதான் வந்து கரெக்டாக லைட் ஆனது ஒரு செகண்டுக்கு நகரக்கூடிய அந்த ஒரு கிலோமீட்டர். ஸோ இவர் சொன்னது வந்து கொஞ்சம் அதிகம்தான். அது வந்து கிட்டத்தட்ட 0.5% அவ்வளோதான் வந்து அதிகமே ஒழிய மற்றபடி ஓரளவுக்கு கரெக்டாக ஜேம்ஸ் பிராட்லி வந்து லைட்டோடைய வேகத்தை வந்து கணிச்சிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த காலகட்டத்திலேயே 18ஆம் நூற்றாண்டிலேயே இவர் வந்து அந்த லைட்டோடைய வேகத்தை கண்டறிஞ்சது அப்படின்றது. ஸோ இவருக்கு பிறகுதான் அது வந்து துல்லியமாக கண்டறியப்பட்டது. இருந்தாலும் ரொம்ப நெருக்கமாக அதனுடைய நம்பர்ஸை வந்து ஜேம்ஸ் பிராட்லி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அபரேஷன் ஆஃப் லைட் அப்படின்றத வச்சு இந்த பூமியானது நகருது அப்படின்றதையும் லைட்டோடைய ஸ்பீடை கண்டறிகிறதுலையும் ஜேம்ஸ் பிராட்லி பங்காற்றினாங்க. அதுக்கப்புறமா நியூட்டேஷனை வச்சு இந்த பூமி வந்து இப்படி ஆடுறனால சில நேரங்களில் நட்சத்திரங்கள் வந்து ஆடும், அதனுடைய நிலையும் மாறும். அதை வச்சு நம்ம துல்லியமாக ஆய்வு செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் உருவாகிறதுக்கு ஜேம்ஸ் பிராட்லியோடைய இந்த நியூட்டேஷன் டிஸ்கவரி மிக முக்கிய காரணமாக இருந்தது. இதையும் தாண்டி இவர் வந்து நிறைய ஸ்டார்ஸை வந்து கேட்லாக்காக பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்டெல்லார் பொசிஷன்ஸ், அதாவது நட்சத்திரங்களினுடைய நிலையையும் கரெக்டாக அக்யூரேட்டாக இவர் வந்து குறிச்சும் வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து இறுதியாக 1762 ஜூலை 13 அன்னைக்கு இவருடைய 69 வயசில் இறந்து போனாங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஜேம்ஸ் பிராட்லி 1692 செப்டம்பரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில இடங்களில் 1693 மார்ச்சில் பிறந்தார் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அது ஓல்டு காலண்டர், நியூ ஸ்டைல் காலண்டர், ஓல்டு ஸ்டைல் காலண்டர், நியூ ஸ்டைல் காலண்டர் அப்படின்னு 2 இருக்குது. அதில் மாறுபாடு ஏற்படுறனால தான் இவர் இறந்த அந்த ஆண்டு மாறுபடுற மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் இவர் இறந்தது 1762 ஜூலை 13 இவருடைய 69 வயசில். ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் பிராட்லி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி எட்மண்ட் ஹாலி, இவரை பற்றி பேசும்போதே எட்மண்ட் ஹாலி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வானியலுக்கு ஆற்றின பங்களிப்புகள் பற்றி ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.